இந்த வடிவேல் சார் ஒரே ஒரு பாம்பு தான் மொத்த குடும்பம் க்ளோஸ்ன்ற மாதிரி ஒரே ஒரு பாட்டு தான் எல்லா வாய்க்கும் ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய அந்த டான்ஸ் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த பையன் ஆடுறான், உண்மையிலே டேரக்டர் தானே இல்லை பையன் ஆக்டிங் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அபிஷந்த் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் மதன் அவங்களோட டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ப்ரொடக்ஷனில் வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அது இந்த வாரம் நம்மளுக்கு வந்து தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் இந்த பிரியமுடன் அப்படின்னு தான் வந்து டைட்டில் ட்ரை பண்ணோம், கிடைக்கல, அதனால் வித் லவ். ஸோ இதில் வந்து நாங்கள் இங்கிலீஷ் டைட்டில்ஸ் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து தன்னுடைய 51வது படத்துக்கு எஸ்டிஆருடைய படத்துக்கு முன்னாள் தக்க தான் ஜோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், நல்ல ஒரு காம்போவா இருக்கும். ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஓரமாண்டு பார்க்கும்போது எது எப்படியோப்பா எனக்கு நிம்மதிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்து மிரண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு படம். ஸோ அந்த படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு எப்படி ஒரு சின்ன கிளிப் மூலமா நம்மளை வந்து அவ்வளோ சிரிக்க வைக்க முடியுது இந்த டேரக்டர் மூலமா அப்படின்றதுனால அந்த டேரக்டர் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நினைச்ச மாதிரியே தலைமை வந்து அபிஷன் ஜீவந்த் வந்து மாஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அவர் இப்போ ஹீரோவா லான்ச் ஆகிருக்கிறாரு. நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா அந்த வந்துட்டார்ல ஒரு படம் ஹிட்டு கொடுத்தோடனே உடனே வந்து நடிக்க வந்துருவாங்கப்பா அப்படின்னு பேசினவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு, இந்த வடிவேல் சார் ஒரே ஒரு பாம்பு தான் மொத்த குடும்பம் க்ளோஸ்ன்ற மாதிரி ஒரே ஒரு பாட்டு தான் எல்லா வாய்க்கும் ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய அந்த டான்ஸ் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த பையன் ஆடுறான், உண்மையிலே டேரக்டர் தானே இல்லை பையன் ஆக்டிங் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாப்ல அவரு. எஸ், ஆக்டிங்னு பேசும்போது ஆக்சுவலாக வந்து அபிஷந்த் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் நிறைய ஆக்டிங் வீடியோஸ் அந்த கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் அவர். வந்து ஆக்டிங்குமே வந்து பயங்கரமாக அந்த வீடியோஸ் மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து பூம் ஆகும் போது யார்ப்பா இந்த பையன் அப்படின்னு தேடும் போது அவரோட அந்த பழைய வீடியோஸ் அந்த பழைய கிளிப்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவர் ஆக்டிங் வைஸ் வந்து ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து ஒரு டைரக்டராக அவர் வந்து வந்தக்கப்புறம் அவரோட ஆக்டிங் திறமைக்கும் வந்து அந்த படத்துலேயே அவர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நடிகராக அவரை வந்து டவுட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. ஆனால் டிரெக்ஷனில் என்னப்பா ஒரு சின்ன பையன் இவ்வளோ பண்ணிட்டானே, இப்படி பேச வச்சுட்டானே, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டானே அப்படின்றத வந்து யாராலையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ வந்து அபிஷந்த் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் மதன் அவங்களோட டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ப்ரொடக்ஷனில் வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அது இந்த வாரம் நம்மளுக்கு வந்து தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி யாருப்பா இந்த பையன்றதை ஒவ்வொரு தடவையுமே கேட்க வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா அபிஷன் ஐஸ்வர்யா அனஸ்வரா ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த படம் கலெக்ஷனா எப்படி இருக்க போகுது, ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு தேடி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் அந்த படத்துடைய ஸ்டீலிங் வந்து கன்ஃபார்மா இருக்கணும். அண்ட் அபிஷன் வந்து ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறாரு, மதன் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலியில், அவர் வந்து கதை சொன்னாரு, அந்த கதை வந்து எனக்கு எமோஷனலாகவும் வந்துச்சு, ஆக்ஷனாகவும் வந்துச்சு, காமெடியாக வந்துச்சு, அதனால நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, வித் லவ்னு கொடுத்துருக்காங்க. தளபதியுடைய பிரியமுடன் அந்த படத்தோட டைட்டில் தான் கேட்டிருக்காங்களாம். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. முன்னாடியே பந்தி போட்டு எல்லாரும் விஜய் சாருடைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், அவரை டைரக்ஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு போட்டி இருக்கோ அதே மாதிரி அவருடைய படங்களோட டைட்டிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கான். எல்லாரும் தேடி பிடிச்சி நமக்கு தெரியாத எத்தனையோ யோசிக்க முடியாத எத்தனையோ படங்களோட டைட்டிலை வந்து வாங்கி வச்சிருக்காங்களாம் ரைட்ஸுக்கு. எஸ், லவ் டுடேவா இருக்கட்டும், யூத், அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் மோர், இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து அவங்க கொஞ்சம் லேட்டா போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியமுடன் டைட்டில் தான் வேணும் அப்படின்னு யோசிச்சு வச்சவங்க கொஞ்சம் லேட்டா போனனால வந்து ஆல்ரெடி புக்குடுங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால தான் இந்த படத்துக்கு வித் லவ் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வைக்கிறீங்க, இப்போ வித் லவ்னு வைக்கிறீங்க, ஏன் இங்கிலீஷ் டைட்டில்ஸாவே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்லை நாங்கள் இந்த பிரியமுடன்
அப்படின்னு தான் வந்து டைட்டில் ட்ரை பண்ணோம், கிடைக்கல, அதனால வித் லவ். ஸோ இதில் வந்து நாங்கள் இங்கிலீஷ் டைட்டில்ஸ் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அபிஷந்த் வந்து என்னப்பா ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு உடனே ஹீரோவாக நடிக்க வந்துட்டாரே அப்படின்ற அந்த டாக்குக்கு அவர் ஆக்சுவலி இன்னும் 4-5 படங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற கனவோட தான் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நடிக்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பட் அப்படின்னு. அவர் சினிமாக்கு வந்தது நடிக்கணும்னு ஆசையில இருந்ததுன்றது உண்மை. பட் அதுக்கப்புறம் அவருக்கு டைரக்ஷன் பிடிச்சு போய் டைரக்ஷன் பண்றதுக்கான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்து ஒரு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து 4 படங்கள் காத்திருக்குன்றதும் சொல்லிட்டாங்க. எஸ், ஏன்னா அவர் டைரக்டரா 4 படம் பண்ணிட்டு ஹீரோ ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா இப்ப 4 படம் ஹீரோவா பண்ணிட்டு அடுத்து படம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால அதிகமான டாக் இருக்கனால அபிஷன் ஜீவன்த்தும் பிரதீப் ரங்கநாதனும் ஒன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸா வரவங்க ஆக்டராகவும் இருக்காங்க, டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிளஸ், இன் ஃபியூச்சர்ல அதான் நடக்குமா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர்னு கிடையாது, இது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். பாக்யராஜ் சார் நம்ம வந்து சொல்லலாம். அவர் வந்து அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சு அவரே வந்து எல்லாமே பண்ணி ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்தாரு. ஆனா இந்த ஜெனரேஷன்ல தொடர்ந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு 10 படத்துக்கு மேல ஹிட் கொடுக்கறது ஒரு டைரக்டராகவும் ஆக்டராகவும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் அதை வந்து அபிஷனும் பிரதீப் ரங்கநாதனும் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். கண்டினியூஸா வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறோம், இப்ப இருக்க கிட்ஸோட பல்ஸை பிடிக்கிறோம்னு இந்த ஜான்ராலே படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸா அமையும் அப்படின்றது தெரியல. பட் என்னதான் அவங்க பிடிச்சிட்டாங்க, அந்த பல்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, பிரதீப்பா இருக்கட்டும் அபிஷந்தா இருக்கட்டும் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாங்க. பட் இதே தான் பண்ணுவாங்க அப்படின்னா போர் அடிச்சிரும். ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்னும் வேற வேற டிஃப்ரெண்ட் ஒரு யூனிக்கான விஷயங்களை தான் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா ஆடியன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுஷுக்கு போட்டி போட்ட எஸ்டிஆர், தனுஷை சைடு வாங்கிய எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் மீம் சரியா புரியல எனக்கு. புரியலையா? சோ அஸ்வத் மாரிமுத்துடைய படம் காட் ஆஃப் லவ் படத்துக்கு ஹீரோயின் யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? சோசியல் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இத்தனை நாள் தனுஷ் மினால் தக்குர்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டோட போட்டோ போடுறது எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் வந்து தன்னுடைய 51வது படத்துக்கு எஸ்டிஆருடைய படத்துக்கு மின்னால் தக்கு தான் ஜோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேடா அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட்ல அதிகமான தேடப்படக்கூடிய ஒரு ஹீரோயின்ஸ் தான் எப்பயும் வந்து எஸ்டிஆருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அப்ப இது மட்டும் எப்படி ஸ்பெஷல் இல்லாம இருக்கும்? ஆனா இதுல வந்து ஒரு கல்ல 2 மாங்கான்ற மாதிரி தனுஷ் சாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவான ஒரு பேரை வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா வந்து எஸ்டிஆர் மின்னால் தக்குர் அந்த பேர் யோசிக்கும் போது எஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல ஒரு காம்போவா இருக்கும். ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஓரமா இருந்து பார்க்கும்போது எது எப்படியோப்பா எனக்கு நிம்மதிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எல்லாமே எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். எஸ், நன்றி திவ்யா. நன்றி யோகி.